கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் எல்லாரும் எழுந்து நின்று பாடல்களை பாடலாம். பாட்டுத்தாளிலே 85வது பாடல். 1000 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்ட தேவனே, நல்ல எபெனேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே என்கிற பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக வருடத்தின் கடைசியிலே வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது ரொம்ப முக்கியம். எல்லா நாளும் நன்றி செலுத்தணும். அதில் அதிகமாக இந்த வருடத்தின் கடைசியில் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகையினாலே 1000 நன்மைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார் என்பது முற்றிலும் உண்மை. அந்த நன்மைகளை நினைத்து பார்த்து தேவனுக்கு ஸ்தோத்திரமும் நன்றியையும் பலிகளாக செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் எல்லாரும் தேவன் செய்த நன்மைகளை உணர்ந்தவர்களாய் இந்த பாடல்களை நாம் பாடி தேவனை ஆராதிப்போம். இரக்கமும் அன்பும் கொண்டீரே. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே.
பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளையில் மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கு நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கித் தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெறும் போது சிக்கித் தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன்.
அல்லேலூயா, அல்லேலூயா. எபனேசர் என்ற வார்த்தைக்கு இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்பதுதான் அர்த்தம். அல்லேலூயா. இம்மட்டும் இதுவரைக்கும் தேவன் என்னை நடத்தினார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேலும் அவர் என்னை நடத்துவார். தேவைகள் பெருகும் போதும் அதுக்குள்ளே நம்ம சிக்கி சின்னாபின்னமாக ஆயிரணுன்றது தேவனுடைய சித்தம் அல்ல. காரணம், நாம் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறவர் சர்வ வல்லவர். அவரால் செய்ய முடியாத காரியமே கிடையாது. ஆகையினால அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார், நல்ல தேவனாக இருக்கிறார். வியாதி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தேவன் அதிலிருந்தெல்லாம் விடுவிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் நாம் ஆண்டவரை சும்மாலாம் ஆராதிக்கலை, அவரை சும்மா ஆண்டவரால் நம்ம ஏற்றுக்கொள்ளலை. அவர் நமக்கு நன்மை செய்ததுனால தான் என்ன செஞ்சோம்? நாம் அவரை ஏற்றுக்கொண்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் செய்தார், மனிதர்கள் மூலியமாக செய்தார், அது உண்மை. யாரோ ஒரு சில மனிதர்களை ஏவி அதன் மூலியமாக செய்தார், ஆனால் செய்தது தேவன். அல்லேலூயா, அதை மறந்துடக்கூடாது. தொடர்ந்து பாடலாம். பாட்டுத்தாளிலே 95வது பாடல். பாட்டுத்தாளிலே 95வது பாடல். என் இயேசு எனக்காய் யாவையும் செய்து முடித்தாரே, சிலுவையில் இரத்தம் சிந்தினார், நல்ல மீட்பை நமக்கு பெற்று தந்தார் என்கிற பாடல் ஒரு புதிய பாடல். ஏற்கனவே ஒரு முறை பாடியிருக்கிறோம். மீண்டுமாய் இந்த பாடலை நாம் எல்லாரும் உற்சாகமே கரங்களை தட்டி, ஏனென்றால் வருடத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். வருடம் முழுவதும் தேவன் நமக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். அவர்கிட்ட இருந்து ஒரு தீமையும் வரல. ஏன்னா தீமைக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை. ஆகையினால அவர் எல்லா விதமான நன்மைகளினாலும் நம்மை நிரப்பியிருக்கிறார். ஏன்னா தாவீது சொல்கிறார் இல்லையா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்போது அதுதான் நமக்கும் பழைய உடன்படிக்கையில் நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்த அவருக்கே கிருபையின் வெளிப்பாடு இருந்தது பாருங்கள். அதனால தான் நன்மையும் கிருபையும் தான் என்னை தொடரும், தீமையெல்லாம் என்னை தொடராதுன்ட்டார். அதே தான் நமக்கு. அல்லேலூயா. ஏன்னா அவர் விசுவாசத்தில் சொல்கிறாரு, நமக்கு இயல்பே அதுதான். ஏன்னா நம்ம வாழ்கிறதே புதிய உடன்படிக்கை, கிருபையின் பிரமாணத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனால நம்ம விசுவாசித்தாலும் விசுவாசிக்கிறதுனால கிருபை தான் அங்கே வேலை செய்யும். அல்லேலூயா. ஆனால் விசுவாசிக்கும் போது இன்னும் நல்லா வேலை செய்யும். அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமே கரங்களை தட்டி இந்த பாடலை நாம் பாடுவோம். எனக்காயாவையும் செய்து முடித்தாரே, சிலுவையில் இரத்தம் சிந்தியே நல்மீட்பை பெற்று தந்தார். என் இயேசு எனக்காயாவையும் செய்து முடித்தாரே, சிலுவையில் இரத்தம் சிந்தியே நல்மீட்பை பெற்று தந்தார். மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால், சுகம் அடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். பெற்றேனே சிலாக்கியமே, கூப்பிட என் தந்தையன
ரத்தத்தினால் சுகமடைந்தேன். அவர் காயங்களால் போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. மீட்கப்பட்டேன் இயேசு ரத்தத்தினால் சுகமடைந்தேன். அவர் காயங்களால் போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெயமெடுத்தேன். ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயமெடுத்தேன். ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெயமெடுத்தேன். ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயமெடுத்தேன். மறவேனே அவர் செய்த நன்மைகள், துதிப்பேனே வாழ்நாளெல்லாம். சொல்வேனே எல்லோருக்கும் என் கர்த்தர் நல்லவர் என்று. மறவேனே அவர் செய்த நன்மைகள், துதிப்பேனே வாழ்நாளெல்லாம். சொல்வேனே எல்லோருக்கும் என் கர்த்தர் நல்லவர் என்று. மீட்கப்பட்டேன் இயேசு ரத்தத்தினால் சுகமடைந்தேன்.
அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கிடையாது. அது பழைய ஏற்பாட்டில் வாழும்போது தான் அந்த வசனம். புதிய ஏற்பாட்டில் வாழும்போது தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார்னு தான் பேசணும். அதுதான் உடன்படிக்கையின் சத்தியம். அந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் புரியலன்னா பைபிளில் வசனம் இருக்கே அதனால் நானும் சொல்கிறேன்னு எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்படி கிடையாது. அது எந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டுச்சு, யாருக்காக சொல்லப்பட்டுச்சு, எதை நம்ம வாக்குத்தத்தமாக எடுக்கணும், எதை எடுக்கக்கூடாது, இதெல்லாம் தெரியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ஆண்டவரை துதிக்கணும், ஏன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னா, சிலுவையிலே தம்முடைய பாவமில்லாத இரத்தத்தை சிந்தினவராய் நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், தரித்திரங்கள் அத்தனையும் ஏற்றுக்கொண்டு நமக்கு மீட்பை உண்டு பண்ணும்படி அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே பிதாவினால் முன்குறிக்கப்பட்ட தேவன். அல்லேலூயா. அதை செய்து முடித்தார். ஆகையினால் அவரை துதிக்கணும். என் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கலை, இல்லை நன்மை நடந்திருக்குது, நீங்கள் என்ன விசுவாசிக்கலை. விசுவாசிக்கிறவன் தான் பெற்றுக்கொள்ள முடியும், விசுவாசிக்காத ஆள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. என்ன நன்மை தெரியுமா? நேரத்துக்கு நேராக போய்கிட்டு இருந்தீங்க, உங்கள் வாழ்க்கையை திருப்பி ஆண்டவர் பரலோகத்துக்கு நேராக திருப்பி இருக்கிறார். அல்லேலூயா. வாழ்க்கை முடியும் போது நித்திய வாழ்வில் போய் என்ன செய்வீங்க? பரலோகத்தில் போய் கண்ணு முழிப்பீங்க. அதுதான் ஆண்டவர் செய்த மிகப்பெரிய வேலை. அதை எந்த மனுஷனும் செய்ய முடியாது. ஆகையில தான் கஷ்டமான வேலையை அவர் செய்கிறாரு, ஈஸியான வேலையை நம்மளை செய்ய சொல்கிறார். விசுவாசிக்கிற வேலை. அவரை விசுவாசிக்கணும், அவருடைய வசனத்தை விசுவாசிக்கணும், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். தொடர்ந்து பாடலாம். பாட்டத்தால் 86வது பாடல். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். அல்லேலூயா. இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அவர் நடத்தியிருக்கிறார். இது ஏதோ சும்மா ஆராதனைக்காக சொல்கிற வார்த்தை கிடையாது. அது அனுபவபூர்வமாக அதை உணர்ந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார், நடத்தியிருக்கிறார், இதுவரை நடத்தியிருக்கிறார், இனிமேலும் நடத்துவார். ஏன்னா அவருக்கு ஒரு பேர் இருக்குது, யெகோவா ஈரே. கர்த்தருடைய பர்வதத்தில், தேவனுடைய பர்வதத்திலிருந்து அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பார்த்து கொள்வார் இல்லை, பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பர்வதத்திலிருந்து என்ன செய்கிறார்? ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு முதல் மரியாதை அவருக்கு கொடுக்கணும். மற்றது கொடுத்துட்டு எனக்கு ஆண்டவர் நடத்துவார்னா அது கொஞ்சம் டிலே ஆகத்தான் செய்யும். அல்லேலூயா. ஏன்னா தப்பு அவர் மேலே இல்லை, நம்ம மேலே. முதல் மரியாதை அவர் கொடுக்காம வேற எதுக்கு பெத்த பிள்ளை கொடுக்கறது, புருஷனுக்கு கொடுக்கறது, பொண்டாட்டி கொடுக்கறது, இன்னும் உறவினர்களுக்கு கொடுக்கறது, அவ வைக்கிற விசேஷத்துக்கு கொடுக்கறது, இதெல்லாம் கொடுத்துட்டு ஆண்டவர் நீ நடத்துவார் பதர்னா எப்படி நடத்துவார்? கொஞ்சம் லேட்டாகும், சீக்கிரம் சுதந்திரிக்க முடியாது. யார் சுதந்திரிப்பா அப்படின்னா, தேவனுக்கு யாரெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ, முதல் மரியாதையை கொடுக்குறாங்களோ அவர்கள் சுதந்திரிப்பார்கள். அல்லேலூயா. அதனால சொன்னார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் விசுவாசத்தோடு கேட்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை கண்டிப்பாக தர்றார். எல்லாரும் நாம் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் நினைத்தவர்களாய் இந்த பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். இதுவரை
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடம் வருகிறோம் பிதாவே. உம்மை ஆராதிக்க தேவன் எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் நீர் நடத்தியிருக்கிறீர், ஆயிரம் நன்மைகளை செய்திருக்கிறீர். கல்வாரி சிலுவையிலே எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்திருக்கிறீர், யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, அதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இன்னும் நீர் நடத்த போகிறீங்க, அதை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கும். மீதியான பகுதியில் பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆட்கொண்டு வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.